வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஹிஸ்டரியில திருமலா ஸ்ரீவாரி லட்டு. இந்த லட்டுன்றது பக்தர்களோட கைக்கு இப்ப இருக்கிற அந்த ரவுண்டு ஷேப் லட்டுன்றது நம்ம பக்தர்கள் கைக்கு 311 வருஷம் ஆகுது. அதாவது 311 வருஷத்துக்கு முன்ன இல்லையா லட்டுன்றதுன்னு பார்த்தோம்னா இருக்கு. அந்த பிரசாதமோட ஹிஸ்டரியன்னு பார்த்தோம்னா இந்த 311 வருஷம் இந்த 2026க்கு 311 வருஷத்துக்கு ஒரு கவனமா இந்த பிரம்மோற்சவத்துல ஏபி சிஎம் கையால ஒரு கோல்டு காயின் ரிலீஸ் பண்ணணும் ஆன சொல்லி டிடிடி டிசைட் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு ஏபி கவர்மெண்ட் அப்ரூவல் காமிச்சிருக்காங்க. அந்த கோல்டு காயின்ல லட்டு சிம்பிள் வச்சு கோல்டு காயின்ன்றது நம்மளுக்கு பக்தர்களுக்கு அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஜென்ரலாக கோல்டு சில்வர் காப்பர் காயின்ஸு, அது மாதிரி கோல்டு காயின் ஒரு கவனத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிரம்மோற்சவத்தில் சிஎம் வந்தாக்கா சிஎம் கையால் இங்கே ஸ்ரீவாரி லட்டு பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹிஸ்ட்ரியன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜென்ரலாக ஸ்ரீவாரி லட்டுன்றது அது ஒரு ஸ்வீட்டு. ஒரு ஒரு ஸ்வீட்டுன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருளாக நம்ம யாருமே நம்ம பார்க்கறது கிடையாது. நம்ம ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு நம்ம கைக்கு அந்த லட்டு வந்ததுன்னா அது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு அக்கம் பக்கம்லாம் நம்ம கையில் கொஞ்சம் குத்தா கூட அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது எல்லாருக்குமே வரும்ன்றது நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. அதே போல் திருமலை தர்ஷன யாத்திரான்றது அப்போ நம்மளுக்கு அதுதான் மனசுக்கு நிம்மதி கொடுக்கும். வீட்டுக்கு நம்ம லட்டு எடுத்து போய் சாப்பிடும் போது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது நம்ம மனசில் கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மெல்லாம் ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே போல் லட்டுக்கு இந்த 311 வருஷம் ப்ளஸ் ஆகஸ்ட் 2ஆம் தேதி இதோட லட்டுன்றது ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி நிறைய பேர் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு கரெக்டான எவிடன்ஸ் கிடையாது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்ற டேட்டு கன்ஃபார்ம் கிடையாது. இங்கே லட்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு லட்டு திருமலா லட்டுன்றது வர்றதுக்கு முன்னே, அதாவது 1480வது வருஷம் பார்த்தோம்னா மனோகரம் என்ற பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக எல்லாமே நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியணுன்றதுக்காக ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். இது 1480வது வருஷம் மனோகரம் என்ற பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பார்த்தோம்னா அரிசி மாவு இருக்குல்ல, அதில் வெல்லம் பாக்கம் கலக்கி அதுதான் கொடுத்துட்டு இருந்தாங்க, மனோகரம். அப்புறம் பார்த்தோம்னா காலம் மாற மாற அந்த ப்ரிப்பரேஷனில் சேஞ்சஸ் இங்கே 1715வது வருஷம் 1715வது வருஷம் இந்த லட்டுல சம் சேஞ்சஸ். அப்புறம் பூந்தின்றது கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பூந்திலேருந்து இப்போ இருக்கிற லட்டு ஷேப் பண்ணுறது, அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 1715வது வருஷத்துலேருந்து 2026வது வருஷம் வரைக்கும் கவுண்ட் பண்ணோம்னா 311 வருஷம் வருது. ஓகேங்களா, 311 வருஷம் வருது. ஆனால் இங்கே ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்ற மாதிரி மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். அது கரெக்டு கிடையாது. ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் இல்லை, டேட்டெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் 1715வது வருஷத்துலேருந்து லட்டுன்றது ஒரு ஷேப் எடுத்துட்டு வந்தாங்கன்றதுக்கு கல்வெட்டு சாசனங்கள் எவிடன்ஸ்ன்றது இருக்கு. அந்த எவிடன்ஸ் கூட நீங்கள் ஷார்ட்லி நம்மளுக்கு டிடிடி மியூசியம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதில் கண்டிப்பாக இருக்கும். அது நான் அப்போ ஷேர் பண்ணுறேன் அந்த விஷயம். இந்த பூந்திலேருந்து தான் லட்டு ஒரு ஷேப் வந்ததுன்றதுக்கு 1803வது வருஷத்துல பூந்தி என்ற பிரசாதம் எடுத்துட்டு வந்தாங்க. 1803வது வருஷம். அதாவது எனக்கு தெலுங்குலன்னா நான் நல்லா இன்னும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது தமிழில் எனக்கு கொஞ்சம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பூந்திலேருந்து தான் நம்மளுக்கு லட்டுன்ற ஷேப் வந்தது.
ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லட்டுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இது ஒரு பிரசாதமா ரெக்கக்னைசேஷன்ன்றது நம்மளுக்கு வந்தது வந்து 2009வது வருஷம். திருப்பதி லட்டுக்கு ஜிஐ டேக் அன்றது 2009ல கொடுத்தாங்க. அதாவது இன்டர்நேஷனல் குளோபலைஸ்டு ரெக்கக்னைசேஷன்ன்றது வந்தது லட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ திருமலை ஸ்ரீவாரி பிரசாதம் பண்றது நம்மளுக்கு ஒரு சாப்பிட்ற ஸ்வீட் கிடையாது. இது ஒரு சுவாமியோட பிளெஸிங்ஸ். நம்ம திருமலை யாத்ரான்றது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிறது அந்த லட்டு நம்ம கைக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அக்கம் பக்கம்லாம் பிரசாதமா கொடுக்கும் போது தான் அது நிஜமான நம்மளுக்கு திருமலை யாத்ரா. ஸோ திருமலா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பா லட்டுவோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்றது நான் ஒரு ஷார்ட்டா தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட எவிடன்ஸ் எல்லாமே கிளீனா இது எப்படி கிரியேட் ஆச்சு, இந்த லட்டுக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரி என்னென்ன இருக்கு, இதுல எவ்வளோ சேஞ்சஸ் வந்தது, பிரிட்டிஷ் பீரியட்ல எவ்வளோ சேஞ்சஸ் வந்தது, இதெல்லாம் நான் கண்டிப்பா கிளியரா ஒரு வீடியோன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நடுவில் வந்து லட்டு மேல சம் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்தது இல்லை, அதெல்லாம் கலியுகத்துல இந்த வைகுண்ட பூமியில ஸ்ரீவாரி அவர் நடத்துற ஒரு மாயான்னு தான் சொல்லணும். ஏன்னா டிடிடிஇஓ சேர்மேன் இவங்கெல்லாம் கவர்மெண்ட் கூட சரி எல்லாமே டிடிடியில் அவர் அப்பாயின்மெண்ட் பண்றது தான். அப்பாயின்மெண்ட்ன்றது திருமலை ஸ்ரீவாரு பண்றது தான். அவருக்கு திருமலாவில் நடக்கிற எல்லா விஷயம் தெரியும். டெய்லி அவருக்கு அக்கௌண்ட் எல்லாம் கூட காலையில படிச்சு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் அன்னதானத்துல சாப்பிட்டாங்க, இவ்வளோ பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்தாங்க, உண்டி கலெக்ஷன் இவ்வளோ வந்தது, இதெல்லாம் சுவாமிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.